Hello and a very warm welcome to everyone. என் பேர் மலர். நான் ஸ்கூல் லெவல்லேருந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு February 12, 2026 தி ஹிண்டோவில் வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் தமிழில் மீனிங்கோட பார்க்க போகிறோம். நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் இந்த எடிட்டோரியலோட இன்னும் டீட்டெயில் பிரேக் டவுன் கூடவே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் இருக்குது. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா தயங்காமல் பாட்காஸ்ட்டை பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நிதானமாக அனலைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள். எஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி செஞ்சால் ஒரு 6 monthsல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கோட முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். முதல் எடிட்டோரியலோட தலைப்பு யங் அண்ட் நபீன், அதாவது இளமையும் நரேனும், பிஜேபி தலைவர் பற்றியது. இதோட சப்டைட்டில் த பாரதிய ஜனதா பார்ட்டி இஸ் எஃபெக்டிங் அ ஜெனரேஷனல் சேஞ்ச் இன் இட்ஸ் லீடர்ஷிப், அதாவது பாரதிய ஜனதா கட்சி தனது தலைமையில் ஒரு தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. வாங்க எடிட்டோரியலை பார்க்கலாம். நிதின் நபீன் born in 1980. நிதின் நபீன் 1980 பிறந்தவர். And the youngest person to become the president of the பாரதிய ஜனதா பார்ட்டி BJP was elected unopposed. மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான மிக இளைய நபர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். Mr. Nabeen is not closely linked to the party's ideological parent, the ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்க் RSS. திரு நபீன் கட்சியின் கருத்தியல் தாய் அமைப்பான ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடன் நெருங்கிய தொடர்பு இல்லாதவர். At present, his legitimacy largely arises from the faith reposed in him by Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah. தற்போது அவரது நியாயத்தன்மை பெரும்பாலும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையிலிருந்து எழுகிறது. His selection is linked to Mr. Shah's plans for the next general election. அவரது தேர்வு அடுத்த பொதுத் தேர்தலுக்கான திரு ஷாவின் திட்டங்களுடன் தொடர்புடையது. But larger considerations at play cannot be ignored. ஆனால் இதில் சம்பந்தப்பட்டுள்ள பெரிய காரணங்களையும் புறக்கணிக்க முடியாது. As a Zennial, Mr. Nabeen is leading the largest party in one of the world's youngest countries. ஒரு Zennial-ஆக, அதாவது 1977க்கும் 1983க்கும் இடையில் பிறந்த தலைமுறையை சேர்ந்தவராக உலகின் இளமையான நாடுகளில் ஒன்றில் மிகப்பெரிய கட்சியை திரு நபீன் வழிநடத்துகிறார். He began his political career through the அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் AVBP. அவர் தனது அரசியல் வாழ்க்கையை அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மூலம் தொடங்கினார். அண்ட் ஸ்டெடிலி ரோஸ் த்ரூ த பிஜேபி ரேங்க்ஸ், மற்றும் பிஜேபியின் அணிகளில் படிப்படியாக உயர்ந்தார். Elected 5 times as a member of the Bihar Legislative Assembly from the Bankipur constituency in Patna, பட்னாவில் உள்ள பாங்கிப்பூர் தொகுதியிலிருந்து 5 முறை பீகார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு நபீன் was also a state minister. திரு நபீன் ஒரு மாநில அமைச்சராகவும் இருந்தார். He held organizational positions in the BJP. அவர் பிஜேபியில் அமைப்பு ரீதியான பதவிகளை வகித்தார். Overseeing its work in Chhattisgarh and Sikkim. சத்தீஸ்கர் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் கட்சியின் பணிகளை மேற்பார்வையிட்டார். He made a difference in both states. அவர் 2 மாநிலங்களிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். And also won the confidence of the party workers. மேலும் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையையும் வென்றார். A Kayastha from Bihar, he is known to be collegial. பீகாரை சேர்ந்த ஒரு காயஸ்தரான அவர் சக ஊழியர்களுடன் நட்புடன் பழகுபவர் என்று அறியப்படுகிறார். Within the deeply contested caste landscape of BJP strongholds, பிஜேபியின் கோட்டைகளில் ஆழவாக போட்டியிடப்படும் சாதி சூழலில், his social location and demeanor would be considered benign. அவரது சமூக நிலை மற்றும் நடத்தை பாதிப்பற்றதாக கருதப்படும், which works to his advantage. இது அவருக்கு சாதகமாக அமைகிறது. The BJP is effecting a demographic transition in its leadership. BJP தனது தலைவர்களிடையே ஒரு மக்கள் தொகை மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. And Mr. Nabeen's elevation marks a high point in that process. மேலும் திரு நபீன் அவர்களின் பதவி உயர்வு அந்த செயல்பாட்டில் ஒரு உச்சக்கட்டத்தை குறிக்கிறது. Mr. Nabeen is from the Hindi heartland where the BJP is already strong. திரு நபீன் ஹிந்தி பேசும் மையப்பகுதியை சேர்ந்தவர், அங்கு BJP ஏற்கனவே வலுவாக உள்ளது.
மேனேஜிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பார்ட்டி இன் இட்ஸ் கரண்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், கட்சியின் தற்போதைய கோட்டைகளில் அதன் பலத்தை நிர்வகிப்பது, while making it more acceptable to the peripheral regions of the country will have to be his priority. அதே சமயத்தில் நாட்டின் புறநகர பகுதிகளுக்கு அதை மேலும் ஏற்றுக்கொள்ளப்படி செய்வது அவரது முன்னுரிமையாக இருக்க வேண்டும். The party's strategy of Hindu consolidation has not only saturated but is also creating a legion of unguided actors. கட்சியின் ஹிந்து ஒருங்கிணைப்பு உத்தி அதன் உச்சத்தை அடைந்துவிட்டது மட்டுமல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தையும் உருவாக்கி வருகிறது. The BJP is riding a tiger on the issue of communal politics. வகுப்புவாத அரசியல் விஷயத்தில் BJP ஒரு புலியின் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறது. And Mr. Nabin has the unenviable challenge of disembarking from it. அதிலிருந்து இறங்கும் விரும்பத்தகாத சவால் திரு நபீன் அவர்களுக்கு உள்ளது. He was chosen president after several months of negotiations between the RSS and the BJP leadership, in which the BJP got the upper hand. RSS மற்றும் BJP தலைமைக்கு இடையே நடந்த பல மாதங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதில் BJPயின் கை ஓயங்கிருந்தது. The relationship between the RSS and the BJP requires delicate handling. RSS மற்றும் BJPக்கு இடையேயான உறவை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். The new president, like his predecessor, would follow the cue of Mr. Shah in organizational affairs. புதிய தலைவர் தனது ஓர்கெங்கரை போலவே அமைப்பு விவகாரங்களில் திரு ஷாவின் வழிகாட்டுதலை பின்பற்றுவார். But he is still expected to maintain an aura of autonomy. ஆனால் அவர் இன்னும் ஒரு தன்னாட்சி தோற்றத்தை பராமரிக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. He will be required to share credit for any success. எந்த ஒரு வெற்றிக்கும் அவர் புகழை பகிர்ந்து கொள்ள வேண்டும். But own responsibility for any slip-up. ஆனால் எந்த ஒரு தவறுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். As a young leader who potentially has several decades more of active politics ahead, இன்னும் பல பத்தாண்டுகள் தீவிர அரசியல் வாழ்க்கை முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவராக திரு நபீன் must reassure his senior colleagues. திரு நபீன் தனது மூத்த சகாக்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். But cannot afford to end up becoming inconsequential in the process. ஆனால் அந்த செயல்பாட்டில் முக்கியத்துவமற்றவராக மாறிவிடவும் முடியாது. சோ இதோட இந்த எடிட்டோரியல் முடியுது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு கேட்டா நான் அனலிட்டிக்கல்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த எடிட்டோரியல் வெறுமனே நிதின் நபீன் தலைவரானார்னு செய்தி மட்டும் சொல்லல. அதுக்கு பதிலா அவரோட பின்னணி, RSSோட அவரோட உறவு, மோடி மற்றும் அமித்ஷாவோட ஆதரவு, அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள், கட்சிக்குள்ள நடக்கிற தலைமுறை மாற்றம்னு எல்லாத்தையும் ஆழமா ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து நமக்கு விளக்குது. அதனால இது ஒரு அனலிட்டிக்கல் டோன். ஹே கைஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ்ல vocabularies, idioms and phrases, phrasal verbs இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. எங்களோட யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும் வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறோம். சோ ஒரு லைக், ஷேர் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, வாங்க ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். ரெண்டாவது எடிட்டோரியலோட தலைப்பு ரெய்னிங் இன் அ பிகட் ஆன் தி அசாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்சென்டியரி ரெட்டாரிக். ஒரு மத வெறியரை கட்டுப்படுத்துதல், அசாம் முதலமைச்சரின் ஆத்திரமூட்டும் பேச்சை பற்றி. சப்டைட்டில் என்னன்னா, தி அசாம் சீஃப் மினிஸ்டர் யூசஸ் இன்சென்டியரி ரெட்டாரிக் டு டைவர்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் கவர்னன்ஸ் டெபிசிட்ஸ். அசாம் முதலமைச்சர் நிர்வாக குறைபாடுகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப ஆத்திரமூட்டும் பேச்சை பயன்படுத்துகிறார். வாங்க எடிட்டோரியலை லைன் பை லைன் பார்க்கலாம். Assam is among the states scheduled to hold assembly elections in the months ahead. வரவிருக்கும் மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் அசாமும் ஒன்று. The northeastern state is also one of India's laggards in many critical socio-economic markers. இந்த வடகிழக்கு மாநிலம் பல முக்கியமான சமூக பொருளாதார குறியீடுகளில் இந்தியாவின் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாகும். Its HDI, per capita income, gainful industrial employment numbers, and enrollment rates in higher education are lower than the national average. அதன் மனித மேம்பாட்டு குறியீடு HDI, தனிநபர் வருமானம், லாபகரமான தொழிற்துறை வேலைவாய்ப்பு எண்கள் மற்றும் உயர்கல்வியில் சேரும் விகிதங்கள் தேசிய சராசரியை விட குறைவாக உள்ளன. While it has many poor health indicators, அதே நேரத்தில் அது பல மோசமான சுகாதார குறிகாட்டிகளையும் கொண்டுள்ளது. Any political leadership of such a state would face a clear and fundamental choice in governance.
அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தின் எந்த ஒரு அரசியல் தலைமையும் நிர்வாகத்தில் ஒரு தெளிவான மற்றும் அடிப்படையான தேர்வை எதிர்கொள்ளும். One path would be to identify systemic lacunae and bridge gaps in health, education, income and employment for every citizen. ஒரு பாதை அமைப்பு ரீதியான குறைபாடுகளை கண்டறிந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுகாதாரம், கல்வி, வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பில் உள்ள இடைவெளிகளை குறைப்பதாகும். Earning the goodwill of the electorate and seeking continuation in office on the strength of performance. இதன் மூலம் வாக்காளர்களின் நன்மதிப்பை பெற்று செயல்திறனின் அடிப்படையில் பதவியில் தொடர முயற்சிப்பதாகும். The alternative path is more insidious. மாற்று பாதை மிகவும் வஞ்சகமானது. The creation of bogeymen through imaginary enemies and the stereotyping of entire communities. கற்பனையான எதிரிகள் மூலம் பூச்சாண்டிகளை உருவாக்குவதும் முழு சமூகங்களையும் ஒரே மாதிரியாக சித்தரிப்பதும் ஆகும். By doing so, demagogues seek to bypass the hard work of governance. இதை செய்வதன் மூலம் தலைவர்கள் கடினமான நிர்வாக பணிகளை தவிர்க்க முயன்கின்றனர். Inciting the electorate through polarization. துருவப்படுத்தல் மூலம் வாக்காளர்களை தூண்டிவிட்டு and ensuring that political discourse remains mired in communal division. வகுப்புவாத பிரிவினையில் சிக்கியிருப்பதை உறுதி செய்கின்றனர். Assam Chief Minister Himanta Biswa Sarma of the BJP has chosen the latter path. BJP-ஐ சேர்ந்த அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்துள்ளார். Deploying incendiary rhetoric that targets the Bengali origin Muslim community. வங்காள வம்சாவளி முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து ஆத்திரமூட்டும் பேச்சை பயன்படுத்துகிறார். Framing it as a demographic threat. அதை ஒரு மக்கள் தொகை அச்சுறுத்தல் என்றும் and a matter of life or death for the indigenous population. மற்றும் பழங்குடி மக்களுக்கு ஒரு வாழ்வா சாவா பிரச்சினை என்றும் சித்தரிக்கிறார். And escalating to what can be described as calls for economic persecution. மேலும் பொருளாதார துன்புறுத்தலுக்கான அழைப்புகள் என்று விவரிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமையை தீவிரப்படுத்துகிறார். Urging citizens to underpay Muslim rickshaw pullers. முஸ்லிம் ரிக்ஷாக்காரர்களுக்கு குறைவாக பணம் கொடுக்குமாறு குடிமக்களை தூண்டுகிறார். So that they suffer and leave Assam. அதனால் அவர்கள் துன்பப்பட்டு அசாமை விட்டு வெளியேறுவார்கள் என்று. He has accused the community of fertilizer jihad. அவர் அந்த சமூகத்தின் மீது உர ஜிஹாத் என்று குற்றம் சாட்டியுள்ளார். Blamed them for urban floods. நகர்ப்புற வெள்ளங்களுக்கு அவர்களை குற்றம் சாட்டியுள்ளார். And coined a lexicon of manufactured hatreds. மற்றும் உருவாக்கப்பட்ட வெறுப்புகளின் ஒரு சொற்களஞ்சியத்தையே உருவாக்கியுள்ளார். All of it in pursuit of what H.L. Mencken once described as the cynical art of politics. இவை அனைத்தும் H.L. Mencken ஒருமுறை விவரித்த இழிவான அரசியல் கலைக்காக, to keep the populace alarmed by menacing it with an endless series of hobgoblins, all of them imaginary. மக்களை தொடர்ந்து எச்சரிக்கையாக வைத்திருக்க, முடிவில்லாத தொடர்ச்சியான பூச்சாண்டிகளால் அவர்களை அச்சுறுத்துவதன் மூலம் அவை அனைத்தும் கற்பனையானவை. In the Commissioners PT petition filed in the Supreme Court, Mr. Sarma's statements have been documented. உச்சநீதிமன்றத்தில் கமிஷனர்ஸ் PT தாக்கல் செய்த மனுவில் திரு சர்மாவின் அறிக்கைகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. To demonstrate not isolated political rhetoric, but a sustained pattern of communal targeting that is politically distasteful and constitutionally unlawful. அவை தனிமைப்படுத்தப்பட்ட அரசியல் பேச்சுக்கள் அல்ல என்பதை நிரூபிக்க, மாறாக அரசியல் ரீதியாக விரும்பத்தகாதது மற்றும் அரசியலமைப்புக்கு முரணான வகுப்புவாத குறிவைப்பின் ஒரு தொடர்ச்சியான வடிவமாகும். As the petition rightly argues, மனு சரியாக வாதிடுவது போல, his statements deserve scrutiny from two lenses. அவரது அறிக்கைகள் இரண்டு கோணங்களிலிருந்து ஆராயப்பட வேண்டும். First, the constitutional framework that concerns the Chief Minister's oath of office, fundamental rights of all citizens, and the preamble's guarantees of secularism and fraternity. முதலாவது, முதலமைச்சரின் பதவியேற்பு உறுதிமொழி தொடர்பான அரசியல் சட்டம், அனைத்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் முகவுரையின் மதசார்பின்மை மற்றும் சகோதரத்துவத்திற்கான உத்தரவாதங்கள். Second, that these statements are liable to prosecution under the Bharatiya Nyaya Sanhita and the Representation of the People Act. இரண்டாவது, இந்த அறிக்கைகள் பாரதிய நியாய சன்ஹிதா மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்களுக்கு வழக்கு தொடர தகுதியானவை. The court has through its cumulative effect doctrine, in Amish Devgan and Tehseen Poonwala,
suggested that a CM's speeches carry the weight of the state's authority. நீதிமன்றம் அமீஷ் தேவ்கன் மற்றும் தெஹசீன் பூன்வாலா வழக்கில் தனது ஒட்டுமொத்த விளைவு கோட்பாட்டின் மூலம் ஒரு முதலமைச்சரின் பேச்சுக்கள் மாநிலத்தின் அதிகாரத்தின் கணத்தை கொண்டுள்ளன என்று பரிந்துரைத்துள்ளது. which makes communally polarizing language in them even more damaging. இது அவற்றில் உள்ள வகுப்புவாத ரீதியாக துருவப்படுத்தும் மொழியை இன்னும் சேதகரமாக ஆக்குகிறது, ஏனெனில் இது காவல்துறையை கட்டுப்படுத்தும் ஒருவரால் பயன்படுத்தப்படுகிறது. The court should not dismiss it as an election-eve political maneuver and recognize it for what it is, a test for whether its own directions on hate speech carry any meaning when the offender holds the highest office in a state. நீதிமன்றம் இதை ஒரு தேர்தலுக்கு முந்தைய அரசியல் தந்திரமாக தள்ளுபடி செய்யக்கூடாது மற்றும் அது என்னவோ அதை அப்படியே அங்கீகரிக்க வேண்டும். குற்றவாளி ஒரு மாநிலத்தில் மிக உயர்ந்த பதவியை வகிக்கும்போது வெறுப்பு பேச்சு மீதான அதன் சொந்த வழிகாட்டுதல்களுக்கு ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்பதற்கான ஒரு சோதனை இது. இந்த எடிட்டோரியல் இங்க முடியுது. இதோட டோன் பத்தி பேசணும்னா இது ஒரு மிக தெளிவான கிரிட்டிக்கல் டோன். ஆசிரியர் அசாம் முதலமைச்சரோட பேச்சுகளை கடுமையா விமர்சிக்கிறாரு. பிகட், இன்சென்டியரி ரெட்டாரிக், போகிமென், டெமகாக்ஸ், மேனுஃபேக்சர்ட் ஹேட்ரிட்ஸ்னு ரொம்ப வலுவான வார்த்தைகளை பயன்படுத்தி முதலமைச்சரோட செயல்கள் அரசியல் ரீதியாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் தப்புன்னு வாதாடுறாரு. இது வெறும் விமர்சனம் இல்ல, ஒரு கண்டனம். அதனால இது ஒரு கிரிட்டிக்கல் டோன். ஓகே பீப்பிள், நாம பாட்காஸ்டோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் விஷயம். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் வொகாபுலரி லீக் குவிஸ் பத்தி தெரியுமா? இது வெறும் குவிஸ் இல்ல, இதுதான் IPL ஃபார் எடிட்டோரியல் வொகாபுலரிஸ். எடிட்டோரியல் வொகாபுலரிஸ்ல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். உங்க வொகாபுலரியை கேம் மாதிரி விளையாடி கத்துக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம டெலிகிராம் சேனலோட வொகாப் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. See you all tomorrow with 2 new editorials. Until then, this is Malar from Score Clever signing off. Take care and keep learning.